சமூகத்திற்கு தேவையான ஒரு தீர்ப்பினை இந்த நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. நான் அதற்காக நீதிமன்றத்திற்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கிலே புலனாய்வு செய்த அதிகாரிகள் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் இப்பொழுது ஐஜியாக இருக்கிறார்கள். சிறந்த முறையிலே புலன் விசாரணை செய்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மற்றபடி இந்த வழக்கை முழுமையாக மிகப்பெரிய 104 அரசு தரப்பு சாட்சிகள், நிறைய ஆவணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீதிமன்றத்திலே தகுந்த நேரத்திலே குறுகிய காலத்திலே நீங்கள் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 7 இயர்ஸ் ஆகிடுச்சு, 5 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். பட் 104 சாட்சிகள், நிறைய ஆவணங்கள் இருந்த இந்த வழக்கை வேகமாக சிறப்பாக முடிக்க உறுதுணையாக இருந்த இந்த விருதுநகர் சிபிசிஐடி ஆய்வாளர் திருமதி சாவித்திரி அவர்கள், மற்றபடி சார்பு ஆய்வாளர் மிகவும் சிரமப்பட்டு அவர் இந்த வழக்கிலே நல்லதொரு உறுதுணையாக இருந்து இந்த வழக்கை முடிப்பதற்கு அவர் தன்னால் இயன்றளவு பாடுபட்ட திரு விஜயராகவன் அவர்கள், மற்ற எங்களுடைய அலுவலக வழக்கறிஞர்கள் எல்லோருக்கும் இந்த தருணத்திலே நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கேளுங்க, ஏதாவது கேள்வி கேட்டு. சார் 235 என்னென்னா சென்டென்ஸில் ஆர்குமெண்ட் வைக்கலாம். என்ன ஆர்குமெண்ட் வைக்கலான்னா, சில காரணங்கள் காரணமாக இந்த டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன் ஐபிசியில் அது மேண்டேட்ரியாக 10 இயர்ஸ் 7 இயர்ஸ் மேண்டேட்ரியாக கொடுத்தாகணும். அதாவது விக்டிம் ஒரு ஆள் தனிநபராக இருந்தால் 7 ஆண்டு காலமும், மோர் தென் 1 person இதில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் 4 பேர்கள், அதனால் அவங்களுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்கணுன்றது அது மேண்டேட்ரி ப்ரொவிஷன். அதனால் கோர்ட்டு எந்த அளவுக்கு முடிவு செய்ய போகிறாங்கன்னு, ஏன்னா நீதிமன்றம் எல்லாத்தையும் அவங்க சரி பார்த்து தான் கொடுத்துட்ருக்குறாங்க, செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நம்ம கொடுக்காமல் செய்ய முடியாதுன்னு நீதிமன்றம் நாளைக்கு தள்ளி வச்சுருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு பேசுவாங்க, இந்த தண்டனையை பற்றி பேசுவாங்க. எதிர்வாதம் இல்லை, அவர் தான் வாதம் வைக்கிறார். என்னென்னா, தண்டனையை பற்றி நாங்கள் பேசணும், எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒருவேளை இது எனக்கு தெரியலை, வாட் தேர் கோயிங் டு சப்மிட் பிஃபோர் த கோர்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த வழக்கினுடைய தன்மையை கருதி A2A3 விடுதலை பண்ணிட்டீங்க, இவங்களுக்கும் கொஞ்சம் லீனியன்சி காட்டுங்கன்னு கேட்கலாம். தட் இஸ் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். நாளைக்கு என்ன வாதம் வைக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு காப்பீஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நாளைக்கு நீதிமன்றம் தள்ளி வச்சுருக்கேன். ஆனால் டெஃபினட்டாக தண்டனை உறுதி தான். தண்டனை இந்த பிரிவுகளின் கீழ் அந்த அம்மாவுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அதிலிருந்து போக முடியாது. லீனியன்சி ஏதாவது கேட்கலாம், அது அவங்களுடைய ரைட்ஸ், அவங்களுக்கு. அது வேறு எதுவும் நடைமுறையில் உள்ளதானா சார்? இது நடைமுறையில் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, பிரசாந்த் பூஷனுடைய வழக்கு ஒன்று வந்தது. அது அந்த வழக்குக்கு பிறகு இதை அதே மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வழக்குகளில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் நிறைய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பை முதலே கன்விக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்ட் அந்த கோர்ட் இஸ் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு த அக்யூஸ்ட் ஆர் தர் கவுன்சில் டு ரெப்ரசன்ட், அதாவது ரிகார்டிங் தி சென்டென்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுலேயும் சென்டென்ஸுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் இது எளிய மக்களுக்கு சாத்தியமான விஷயம் தானே சார்? எல்லா மக்களுக்கும் நீதிமன்றத்தில் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா சார். அதில் என்ன எளிய மக்கள் என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க இது எளியவங்களாக இருந்தாலும் நீதிமன்றம் அப்படி தான் பரிசீலிக்கும். யார் இல்லை, இன்னைக்கு அவங்க சிறைச்சாலைக்கு தான் அனுப்பப்படுவாங்க. ஏன்னா தண்டனை சொன்னதற்கு பிறகு அவங்களுக்கு வெளியில் விடுறதுக்கு. ஆனால் எவ்வளவு காலம் என்று சொல்லாமல் நாளைக்கு கொண்டுட்டு வர சொல்லி மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வர சொல்லி உத்தரவு பிறப்பிப்பார்கள் எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.